வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பாருங்கள் 24/7/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 23/7/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப்பில் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா 30 நாளைக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு 1 மணி 6 மணி 8 மணி கேரளா, இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு 30 நாளைக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்டடாக அவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் சேனல் இருக்குது. ரிசல்ட் சேனலில் அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கணும்பா. இன்றைக்கி பாருங்கள் 613, இந்த 613க்கு நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 6-1 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 6-1 3 நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 6-1 நம்ம வந்து ஏபி வந்து நம்மளுக்கு ஒரு 2 செட்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. அந்த 6-1 அப்படியே நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 6-1 அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம். 6-1-8 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். 8க்கு பவர் 3 நம்பர், இது தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா இதுலேயும் ஏபி தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2 நம்பர் வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 3 நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நம்மளுக்கு ஃபெயில் ஆச்சுன்பா. ஆல் போர்ட்லேருந்து 8ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஆல் போர்டு நம்மளுக்கு ஃபெயில் ஆனதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 செட்லேயும் சரி, போர்டு வைஸாகவும் சரி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸ்லேயும் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஆல் போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு ஏமாற்றிருக்கு. ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். 1 மணிக்கு ஒரு மாசான வெற்றியும் எடுத்துருக்கலாம். ஆல் போர்டு ஃபெயில் ஆனதில் நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு தான் மெயினாக டார்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து ஆல் போர்டு ஃபெயில் ஆனதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா போர்டு வைஸாகவும் 2 செட்டும் பாக்ஸும் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு 1 மணியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணி பாருங்கள் 075. இந்த 075க்கு பார்த்திங்கன்னா 7-0 ரெண்டுமே கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு பாருங்கள் 7-0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை வந்து 0-7ன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதில் வந்து 5ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. 5ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா இதில் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 7-0 பார்த்திங்கன்னா 2 பாக்ஸில் வந்து நம்ம கனெக்ட் ஆகி வந்திருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஏபி தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏபி தான் வந்து கனெக்ட் ஆகி உள்ளே வந்திருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 0 நம்மளுக்கு, இதில் ஆல் போர்டில் 0 வந்து ரொம்ப சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குன்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 செட்லேயும் மாற்றி கொடுத்துருக்கோம். பாக்ஸில் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். மிஸ் பண்ணியிருக்கோம். 0 நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. நம்மளுக்கு 6 மணிக்கு வந்து ஆல் போர்டு வெற்றி கொடுத்துருக்கு. அதனால் நம்மளுக்கு இந்த ஆல் போர்டு நம்மளுக்கு 6 மணிக்கு ஒரு அற்புதமான வெற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 7-5-6க்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா 7-5 நம்மளுக்கு வந்து இது என்னென்னா நம்மளுக்கு 2ம் ஒரே போர்ட்லேருந்து கிடச்சதுனால நம்மளுக்கு எதுலேயும் சேர்த்து கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து கொடுக்குறது இது. அது பார்த்திங்கன்னா 2 நம்பருமே உள்ளே வந்ததுனால நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்பா. 6ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. கிடச்சிருந்தது அப்படின்னா இதை ஒரு 2 செட்டில் ஏதாச்சும் ட்ரிக் கிடச்சிருக்கும். மிஸ் ஆகிருக்கு. இதை வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. 2 ஆல் போர்டு நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கு. மெயினாக வந்து ஆல் போர்டு 5ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. இன்றைக்கி 2 ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. 1 மணிக்கு வந்து ஆல் போர்டு மட்டும் ஃபெயில் ஆகிருக்கு. போர்டு வைஸாக நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு.
சரி ஓகே நண்பா. அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு 24/7/2024க்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 92, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 47, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 56. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 24, 27, 25, 45, 46, 95. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 945, 946, 975, 976, 245, 276. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 47, 47லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 75, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 20, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 83. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 72, 70, 78, 52, 50, 58. அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 728, 723, 708, 703, 528, 503. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 27, 27லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 08, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 63, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 72. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 06, 03, 86, 83, 67, 37. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 067, 062, 037, 032, 867, 832. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 06, 06லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஸ்ட்ராங்குன்னு பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்கன்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் 1 மணி, 6 மணி, 8 மணி. இந்த 3 ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் 55770066 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு உங்கள் மைண்ட் செட்டில் ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா அந்த 4 செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்குன்னு தோணினால் அதை எந்த ஷோவுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுதோ ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. பாய்.